நம்ம இன்னைக்கான வீடியோவில் கடந்த சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தியேட்டரில் வெளியிடாமல் நேரடியாக சின்ன திரையான கலர்ஸ் தமிழில் வெளிவந்த பொன்னொன்று கண்டேன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரியான்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்லன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, வசந்த் ரவி போன்றவங்களாம் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது வசந்த் ரவி மற்றும் அசோக் செல்லன் 2 பேரும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. நியூவாக ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு. இதுக்கப்புறம் அவங்க பெருசானதுக்கப்புறமும் அந்த சண்டை தொடர்ந்து வருதா, இல்லை அவங்களுடைய லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதான் இந்த படத்தோடைய மொத்த கதை. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது இந்த படத்தில் 3 விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஒன்று, அசோக் செல்லன் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி. இன்னொன்று, வசந்த் ரவி அவங்க அம்மா கூட ரெஸ்ட் ரூமில் இருக்கிறது. அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு ஏஜ்டு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு பாடி வீக் ஆயிரும், கஷ்டங்கள்லாம் அவங்க வந்து கடைசி காலத்தில் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 3வது, கேட்ரிங்கில் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3த்தையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாமே அப்படின்னு டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தில் காமெடி, அதாவது நம்ம வசந்த் ரவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 வயசு இல்லை 35 வயசு இருக்கிற மாதிரி வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாருமே அங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி காமெடியாக இருந்தது. அந்த அசோக் செல்லனும் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுமே காமெடி பண்ணுற மாதிரி நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. படத்தோடைய ஸ்கூல் டேஸில் அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க. நார்மலாகவே நம்ம ரியல் லைஃப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டிருக்கோம், நம்ம ஜாப் போனதுக்கப்புறமும் சண்டை போட்டுட்ருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து சிரிச்சுட்டு தான் இருப்போம். என்னடா நம்ம இந்த விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து ஜாப் போனதுக்கப்புறம் இருக்காது. அதே மாதிரியே ஒரு ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரியே சண்டை போட்டிருக்கிற மாதிரியே வந்து கொண்டுட்டு போவாங்க அவங்க பெருசவங்க ஆனதுக்கப்புறம். ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படியே வந்து கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் காதல் காட்சி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி அசோக் செல்லன் நடுவில் வரக்கூடிய காதல் ஆகட்டும், இல்லை வந்து வசந்த் ரவி ஐஸ்வர்யா லக்ஷ்மி மேலே வரக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குள்ள காதல் மட்டும் தானா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொடுத்துருக்காங்களான்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பணும். டேய் பூமர் அங்கிள். ஏடி பகத், சதீஷ் சூர்யா. ஏடி பகத் வந்து சினிமோட்டோகிராஃபர், சதீஷ் சூர்யா வந்து எடிட்டர். ஏடி பகத் ஒரு சில இடங்கள்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு ஃபீல் ஆச்சு. எடிட்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த இடத்துலையும் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு கொடுத்துருந்தாரு. ஒரு டேரக்டர் நல்லா படம் எடுத்திருக்காரு, சினிமோட்டோகிராஃபர் ஷூட் பண்ணியிருக்காரு. அது கம்ப்ளீட்டடாக ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு எடிட்டரோட கையில் தான் இருக்குது. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் எங்கெங்கோ செல்லும் சிவாஜி அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு சாங், அதை வந்து வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2ல் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதோடைய விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்தது. முழு பாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக ஓனாக கம்போஸ் பண்ண பாடலுமே கேட்குற அளவுக்கு இருந்தது. 1 or 2 சாங் மட்டும்தான் பெருசாக இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா ரீசெண்டாக கூட கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம விஜய் அவர்கள் நடிக்கிறார் இல்லையா, ஸோ அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து யுவன் பாட்டு மாதிரியே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு எடுத்திங்கன்னா பழைய பாடலாம் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நம்ம கேட்குற அளவுக்கு இனிமையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இந்த படத்தில் அவர் வந்து பாட்டு பாடியிருக்காரு. வழங்கும் போல் நல்லாவே யுவன் வந்து பாடியிருந்தாரு. அவன் இருந்தால் தான் உன்னால் என்ஜாய் பண்ண முடியுமா? வசந்த் ரவி கேரக்டரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து வேலைக்கு போயிருந்தார். தன்னுடைய அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதனால் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற கோசத்தினால வந்து வேலையை விட்டுருவார். அந்த கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக அசோக் செல்லனுடைய கேரக்டர் வந்து ஒரு சினிமாவாக பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்து கூட பழகிறது, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஜாலியான ஒரு டைப்பில் இருக்கிறாரு, டாக்டராகவும் இருக்கிறாரு, ப்ளஸ் வந்து ஜாலியாக நம்ம ஒரு கேர்ள்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்து பார்த்து உனக்கு எல்லாமே சலிச்சு போச்சு.
ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கேட்ரிங் துறையில் நல்லா இது பண்ணணும், நம்ம வந்து சமைக்கணும், நல்ல ஒரு செஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கேட்ரிங் துறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தோடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா நீட்டாக வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து சொதப்பியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் படம் வந்து நல்லாயிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை மேபி நீங்கள் டிவியில் கூட பார்த்துக்கலாம். இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.